இப்போ எண்ணிக்கை தனிப்பெரும்பான்மையோடு 107 இடங்கள் அப்படின்னு வந்துட்டார் சார். என்ன வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும் 118 இடங்களை பெற வேண்டும் அப்படின்னா என்னென்னலாம் சினாரியோ இதிலிருந்து உருவாகும்னு பார்க்குறீங்க? முதல்ல தனிப்பெரும் கட்சியாக வந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எனது வாழ்த்துகள். சாதாரண சாதனை இல்லை, பாராட்டத்தகுந்த சாதனை. அதுவும் தான் படித்த கல்லூரியிலே சென்று வெற்றி சான்றிதழ் வாங்குவது என்பது ஒரு பாக்கியம்தான். அதே கல்லூரியில் நான் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கும்போது திரு விஜய் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் மாணவர்களாகவும் இருந்தார்கள். மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இது விடுக்கிற செய்தி, நீங்கள் கேட்ட கேள்வியோட சாராம்சம் இதுதான். மெஜாரிட்டி இல்லை என்பது கொஞ்சம் வருத்தம் தான். காரணம், அது எப்போதுமே ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கான காரணங்களாகவும் அது சொல்லப்படும். அந்த இடத்துல அது கொஞ்சம் வருத்தம் தான். தமிழ்நாட்டில் 96 சீட்டு திமுக வாங்கி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டு. ஆனால் பிற கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துச்சு. இப்போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடம் இருக்கிறது, திமுக கூட்டணியில் இருக்கிறது. அவர்கள் அப்படி ஆதரவு கொடுப்பார்களான்னு தெரியல. பிற கட்சிகள் அப்படி ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல. அதிமுக கூட்டணியிலையும் அதே நிலைமை தான். எனவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இது நீடிக்க முடியும். அப்போது சட்டமன்ற கட்சி குழு கூட்டத்தை கூட்டிடுவார்கள். விஜய் அவர்களை அதன் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும், அதுவும் தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அவர் ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதத்தோடு ஆளுநரை சந்தித்து அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். ஆளுநர் கொடுத்துருவார். அதுக்கு பிறகு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவார். அந்த இடத்துல தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிடணும். கொரோனா காலத்தில், அதாவது குரானா அவர்கள் கவர்னராக இருந்தபோது ஜானகி அம்மாள் இதே மாதிரி 96 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. 96 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது 1 மந்த் டைம் கொடுத்தாரு அவர் ஆட்சியில் மெஜாரிட்டி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு. அப்படியான ஒரு பெரிய டைம் கொடுப்பார்களா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. காரணம், டெல்லி என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை 1 வீக் தான் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்பிக்கை தீர்மானத்தை விஜய் கொண்டு வர வேண்டும். ஒன்று கட்சிகளை ஆதரிக்க வேண்டும் அல்லது வெளிநடப்பு செய்ய வேண்டும். தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான் வெளிநடப்பை நோக்கி போகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உடனடியாக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 2 கட்சிகளுமே தயாராக இருக்காது. அதாவது திமுகவும் தயாராக இருக்காது, அதிமுகவும் தயாராக இருக்காது. திமுகவுக்கான ஒரு வாய்ப்பு, உதயநிதி அவர்கள் ஒரு நல்ல ஆப்போசிஷன் லீடராக மிளிர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது குறித்து பேசிவிட்டு அவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் தான் நான் நினைக்கிறேன். எனவே ஆட்சிக்கு உடனடியாக ஆபத்து எதுவும் இல்லை என்பதுதான் என் கருத்து. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார்.